ரெண்டாவது, தேர்தல் வாக்குறுதி சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து. அதிமுக என்ன தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருக்காங்க? திமுக ஆட்சியில் மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, விலை உயர்வு காரணமாக, வரி உயர்வு காரணமாக மக்கள் அவ்வளோ சஃபர் ஆகியிருக்காங்க. அதனால அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே கருணை தொகையாக 10,000 ரூபாய் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அறிவித்தாங்க. இப்போ சமீபத்தில் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு ஃப்ரிட்ஜை கொடுப்போம் அப்படின்னு அதிமுக அறிவிச்சிருக்காங்க. இது அதிமுகவுடைய கீ தேர்தல் வாக்குறுதி, முக்கியமான தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று. இந்த பக்கத்து திமுக நேற்று 8,000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம். வீட்டில் ஒருத்தங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு வாஷிங் மிஷின் இருக்கலாம், இல்லாத பொருள்கள் இருக்கும். அப்போது எது அப்படிங்கிறத மக்களே தேர்ந்தெடுத்துக்கட்டும். 8,000 ரூபா கூப்பன், இதை கொண்டு போய் கடைக்கு போனீங்க அப்படின்னா அந்த 8,000 ரூபாவை கழிச்சிட்டு அந்த பொருளை உங்களுக்கு வேண்டிய பொருள்களை மக்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு திமுக ஒரு தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சிருக்காங்க. இதுதான் எங்கள் தேர்தல் வாக்குறுதியிலேயே பிரம்மாஸ்திரம் அப்படின்னு உடன்பிறப்புகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது அதிமுக. தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களும் இலவச அறிவிப்புகள் நிறையா வெளியிட்டிருக்காங்க. அவ்வளோ காசு தருவேன், இவ்வளோ காசு தருவேன் அப்படின்லாம் அறிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் என்ன அறிவிக்கப்பட்டிருக்குன்னா, வேலை கிடைக்காத இளைஞர்கள், அதாவது பட்ட படிப்பை முடிச்சுட்டு வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை தேடுறதுக்காக மாதம் 4,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னும், டிப்ளமோ படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் மாதம் 2,500 ரூபாய் ஊக்கத்தொகை உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு விஜய் அறிவிச்சிருக்காரு. இது மாதிரி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சுக்கிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அவங்களுக்கு ஏற்றவாறு தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு இருக்காங்க. கமெண்ட் செக்ஷனில் நம்ம நண்பர்கள் உங்களுடைய ஃபேவரட் தேர்தல் வாக்குறுதி எது, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுக்கிருக்காங்க. டவுட்டே வேண்டாம், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுவோம், நீதிமன்றத்துடைய தீர்ப்பை உறுதிப்படுத்துவோம், அமல்படுத்துவோம் அப்படின்னு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஓட்டு. நவோதயா பள்ளிகளை தமிழகத்துக்குள்ளே அனுமதிப்போம். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு இலவசமாக குவாலிட்டியான எஜுகேஷனை நவோதயா பள்ளிகள் வழங்குது. அந்த நவோதயா பள்ளிகளுக்கு தமிழகத்தில் அனுமதி கொடுப்போம் அப்படின்னு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்லுதோ அவங்களுக்கு என்னுடைய ஆதரவு. திமுக டெஃபினட்டாக இந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் நீதிமன்றம் உத்தரவு போட்டாங்க, மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபத்தை ஏற்றுங்க அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவுக்கு பிறகும் அதை அமல்படுத்தலை. கேட்டால் சர்வே கல் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கு இருந்தாங்க. அதனால் திமுகவை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதிமுகவா இந்த பக்கத்து தாவேக்காவா? அதிமுக பாஜக கூட்டணி தான். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாஜகவுடைய நிலைப்பாடாக இருக்கலாம். ஆனால் பாஜக அதிமுகவோடு கூட்டணி வச்சுருக்காங்க. அதிமுக கையில் தான் கண்ட்ரோல் இருக்குது. அதிமுக இதெல்லாம் செய்வாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். ஏன்னா அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் அதிமுக வாயவே திறக்கலை. நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக கூட சொல்லலை. என்னதான் பாஜகவோட அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் அதிமுகவும் நிறைவேற்ற மாட்டாங்க. ஏன்னா அதிமுகவும் திமுக மாதிரியான ஒரு திராவிட கட்சி தான். அதனால் அதிமுகவையும் லிஸ்ட்டில் இருந்து தூக்கிடுங்க. மீதி இருக்கிறது தாவேக்கா. தாவேக்காவும் திமுக மாதிரி தான். அதாவது ஓட் பேங்க் பாலிடிக்ஸு, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை குறி வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறது. தாவேக்காவும் அப்படி தான் பண்ணுறாங்க. அதனால் இந்த காம்படிஷனில் திமுகவும் அவுட்டு, லிஸ்ட்டில் அதிமுகவும் அவுட்டு, தாவேக்காவும் அவுட்டு. பாஜக தலைமையில் கூட்டணி அமைச்சிருந்தா ஒரு நம்பிக்கை இருக்கும், பாஜக இதெல்லாம் டெஃபினட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் பாஜக அதிமுகவோட இருக்கிறதுனால வாய்ப்பில்லை ராஜா. அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டிடுறாரோ அண்ணாமலைக்கு முழுமையான ஆதரவு, அண்ணாமலைக்கு ஃபுல் சப்போர்ட்டு, அண்ணாமலை ஜெயிக்கணும். இதுதான் இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரே நோக்கம். மற்றபடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த தொகுதி வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிறத பார்த்து அதில் யார் நல்லவங்க அப்படிங்கிறத பார்த்து ஓட்டு போட வேண்டியதான். அண்ணாமலை ஆனால் ஜெயிக்கணும். அவர் போட்டியிட்டார் அப்படின்னா அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் அவர் ஜெயிக்கணும். இது மட்டும்தான் இந்த 2026 தேர்தலில் என்னுடைய நோக்கம். உங்களுடைய ஆப்ஷன் என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.